பிரைஸ் அலோன். தினம் ஒரு தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை இவனமாய் பேசுகிறது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமென். பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் என்ன செய்யணுமா? வளரணுமா? கிருபை ப்ளஸ் அறிவு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேருக்கு கிருபையை கர்த்தர் அள்ளி கொடுக்கிறார். கிருபையை நம்ம என்ன செய்யணும்? வளருவதற்கு கர்த்தர் உங்கள் மேலே இறக்கப்பட்டு தான் நினைக்கிறார், கிருபையை தருகிறார். பைபிள் சொல்கிறது, கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுப்பது. ஆம் பிரியமானவர்களே, தாவீது வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க வீட்லேயும் அவன் கடைசி பையன். அவனை யாருமே என்ன செய்யலை, கண்டுக்க மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில் என்ன ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் எது கிடையாது. அவனை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. அவனை குறித்து ஒரு அற்பமாக தான் எண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் கடவுள் பாருங்கள், அவன் மேலே பெரிய மாபெரும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவனுக்கு இரக்கத்தை வைத்திருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அவங்க தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் அந்த சரித்திரத்தை, அந்த வேத வார்த்தைகளெல்லாம் நீங்கள் நன்கு கவனித்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. 7 பள்ளத்தாக்கில் கோலியாத்தை ஜெயிச்சு அவன் இஸ்ரவேலுடைய 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சவுலுக்கு பின்பதாக சவுலுடைய மருமகனாக மாறி மிகப்பெரிய அந்தஸ்துக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவரே சொல்வார் பாருங்கள், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிள்ளைகளே, நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் கிருபை என்பது பெரிய ஒரு கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கணும்னா கிடையாது. கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகையினாலே கிருபையை அவர் நமக்கு தந்துடுவார், சம்பாதித்து கொள்ளலாம். அதில் நம்ம எப்பயுமே என்ன செய்யலாம்? ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். கர்த்தர் என் குற்றங்களை மன்னித்தார், குறைகளை மன்னித்தார், பலவீனங்கள் எடுத்து போட்டார். அவர் கிருபையில் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபன் தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் அந்த அறிவில் என்ன செய்ய சொல்கிறாரு? அலற சொல்கிறார். அவரை அறிகின்ற அறிவே நித்திய ஜீவன். பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவே நித்திய ஜீவன். அந்த அறிவில் தான் பேதுரு என்ன செய்ய சொல்கிறாரு? சபையை வளர சொல்கிறார். இன்னி நீங்கள் என்ன செய்யாதீங்க? முட்டாளாக இருக்காதீங்க. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பிள்ளைகளே, நீங்கள் விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இயேசு எனக்காக என்ன செய்தார், அவர் எனக்காக என்னென்னலாம் செஞ்சு முடித்திருக்கிறார், அந்த அறிவை நீங்கள் கற்றுக்கணும். இந்த உலக அறிவு எவ்வளோ நீங்கள் ஜென்ரல் நாலேஜை கற்றுக்குறீங்க. எங்கள் அப்பா பயங்கரமான நாணியாக இருப்பான் போல் இருக்குது, அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை அறியேன் என்று சொல்லாதபடிக்கு நீ என்ன செஞ்சுக்கோ, என்ன நீ புரிந்து கொள்ளுங்கிறார். அவருடைய சித்தத்தை நீ தெரிந்து கொள். இன்றைக்கி ஏகப்பட்ட தேவ பிள்ளைகள் அநேகர் என்ன செய்கிறாங்க? பரலோகத்தில் போய் சொல்கிறாங்க இல்லையா, ஆண்டவரே உங்கள் நாமத்தினால என்னென்னலாம் செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். அடேங்கப்பா, உலகத்துக்கு நாங்கள் தான் வெளிச்சம், உப்பு பூமிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களை அறியேன்ப்பா, நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியலைங்கிறாரு பாருங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? அவரை அறிகின்ற அறிவு, அவருடைய பிரெயின், அவருடைய சித்தம், அவருடைய இதயத்துக்கு ஏற்ற துடிப்பு உள்ள ஒரு மனிதனாக. அதனால தான் தாவீதை குறித்து பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான். அவருக்கு என்ன பிடிக்கணும் அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தகப்பனாக இருக்கிறவங்க, ஒரு தாயாக இருக்கிறவங்க, ஒரு புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள ஸ்திரீ. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் இதை விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். சும்மா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், அவருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நீங்கள் என்ன செய்யணும்? செயல்படணும். இன்றைக்கி செய்கிற ஊழியங்களெல்லாம் பயங்கரமாக மக்களை என்ன செய்யலாம்? மிகைப்படுத்தலாம், பிரமிக்கத்தக்க காரியங்களை நீங்கள் செய்யலாம். அடேங்கப்பா, இவங்க பயங்கரமான அற்புதங்கள், அடையாளங்களை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு அறிந்து புரிந்து அவரை அறிகிற அறிவில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். அதில் நீங்கள் குழந்தைகளாகவே இருந்தீங்கன்னா, பார்க்க நல்ல மீசை கீசை பெருசாக வச்சு பெரிய பிஷப் மாதிரி
ரெவரண்ட் பட்டங்களை வாங்கி மிகப்பெரிய பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம். ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நீங்கள் அவருடைய அறிவு, அவரை அறிகின்ற அறிவு, கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவு, அவர் நமக்கு முன் நடந்த பாதச்சுவடுகளை, அடிகளை நீங்கள் பின்பற்றும்படி, இயேசுவினுடைய ஊழியத்தை செய்யும்படி, இயேசு எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றினார், அவரை போல நீங்கள் மாறணும். கிறிஸ்து இயேசுவை போல சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை. வாயில் நாக்கில் பேசுறது கிடையாதுங்க, கிரியைகளின் மூலமாய் நீங்கள் செயல்படணும். இதுதான் தேவன் சொல்லுகிறார். விசுவாசம், கிரியைகள் வேண்டும். ஊழியம் அன்போடு செய்யணும். மன கடினமும் இருதையும் பொல்லாப்பும் உலகத்தின் அத்தனை அநியாயங்களும் அக்கிரமங்களும் உள்ளே வைத்து கொண்டு பிறருடைய ஊழியங்களை மட்டப்படுத்தி அவன் வளர்ந்துடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாது, அந்த இடத்துல அவன் ஊழியம் நடத்தக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்குள்ளே இருக்கிற உலகத்தினுடைய போட்டிகளும் பொறாமைகளும் இருமாப்புகளும் தான் இருக்கிறதே ஒழிய இந்த அறிவில் வளர்ந்துடுறீங்க. அவனை ஜெயிச்சிடக்கூடாது, அவன் தோக்கடிக்கணும், இதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், விளங்கி கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அப்போ தான் உங்கள் ஊழியத்தில் என்ன செய்வார்? கர்த்தர் மகிமைப்படுவார். நீ பெரும் கூட்டத்துக்கு நீ அதிபதியாக இருக்க ஆசைப்படுற, பைபிள் சொல்லுது கொஞ்சத்தில் உண்மையில் உனக்கு இருக்க நீ விரும்புங்கிறார். கொஞ்சத்தில் உண்மையில் ஊழியக்காரனே என் சந்தோஷத்திற்குள் பிரவேசிங்கிறார். பிரியமானவர்களே, மோசையை சொல்கிறாரு, நீ இவ்வளோ பெரிய மக்கள் எனக்கு வேணாயா, நீ ஒருத்தன் மாத்திரம் போதுங்கிறார். பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையிலே, கர்த்தருடைய அறிகின்ற அறிவிலே நீங்கள் வளரணும். கிருபையில் நிற்பீங்க, தப்பு இல்லை. அதே கிருபையில் அவரை அறிகின்ற அறிவில் நீங்கள் நிற்கும் பொழுது தான் அவருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசன் போல, தாவீதை போல, ஆபிரகாமை போல, நோவாவை போல, எலிசாவை போல, முற்பிதாக்களை போல நீங்களும் நானும் கர்த்தருக்கு மகிமையான வேலைகளை செய்ய முடியும். பேதுரு சொல்லுகிற இந்த அறிவுரைகளை, ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.